வாழ்த்துக்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். The book of the Gospel according to St. John chapter 7 verse 37. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென். அடி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை முன்ன கூட நான் அனைத்து நாட்டின் முன்னால வருஷங்களுக்கு முன்னால செய்தியை கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை, அதாவது என்னோடு இடைப்பட்டதான ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, ஆமென். பண்டிகை நாளாகிய கடைசி நாளாகிய பிரதான நாள், அதாவது பண்டிகை நடக்கிற வேளையில, பண்டிகை வேதத்துல அநேக பண்டிகைகளே யாத்திராகமத்திலே லேவியராகமத்திலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு பண்டிகை நடக்குது. அந்த பண்டிகையில இயேசுவானவர் அங்க இருக்கிறார். அவர் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளாகிய கடைசி நாள், ஆமென். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள். அந்த பண்டிகையின் கடைசி நாள் ஒரு பிரதானமான நாள் அல்லது ஒரு விசேஷித்த நாள். பண்டிகை எத்தனை நாள் நடக்கிறது? 7 நாள் நடக்கிறது. ஆமென். 7 நாள் அளவு பண்டிகை நடக்கிறது. அந்த பண்டிகை கடைசி நாள், அதாவது 8வது நாள். ஸ்தோத்திரம். 7 நாள் அளவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து, திரளான கூட்டமாக சேர்ந்து காணிக்கைகளை செலுத்துவதும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எருசலேமுக்கு போய் காணிக்கைகளை செலுத்தி வருவார்கள். காணிக்கைகளை செலுத்துவதும், அதாவது பலிகளை செலுத்துவதும், இப்படியாக இந்த 7 நாள் அளவும் அப்படியே போகும். இன்னொன்னு என்னன்னா, அந்த 7 நாள் அளவும் அவர்களுக்காக அவர் எதுவும் செய்ய மாட்டாங்களா, தேசங்களுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்வார்களாம். ஆமென். ஹalleluya. சோ இந்த கடைசி நாள், இந்த 7 நாள் அளவும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும், அதாவது பலிகளை செலுத்தி the nation, மற்ற தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக முறையிடுகிறதான ஒரு நாட்களாக அந்த 7 நாளை வைத்திருந்தார்கள். 7 என்னை குறிக்கிறது? பரிபூர்ணத்தை காட்டுகிறது. இந்த பரிபூர்ணமான பலிகளையும் காணிக்கைகளை எல்லாம் செலுத்தின பிறகு 8ஆம் நாள், இது ஒரு பிரதானமான நாள், இது ஒரு விசேஷமான நாள். ஏன் இது ஒரு பிரதான நாள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆசாரியன் என்ன செய்வானா, அங்க இருக்கிற ஆசாரியன் இந்த 7 நாள் அளவும் இதை செய்ய மாட்டான். இந்த 8ஆம் நாளிலே இந்த ஆசாரியன் என்ன செய்வாராம்? ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்வாராம். அந்த பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம் என்றால் பொற்பாத்திரம். ஆமென். பொன்னு எப்பவுமே பரிசுத்தத்தை குறிக்கிறது. இந்த பொற்பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சீலோவாம் குளத்துக்கு போவாராம். சீலோவாம் குளத்துல போய் அங்கிருந்து தண்ணீரை கொண்டு வருவார். ஹalleluya. ஆமென். இது இந்த பிரதான நாளிலே செய்கிறதான ஒரு வேலை. இந்த 7 நாள் அளவும் காணிக்கைகளை செலுத்தினார்கள், பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இந்த 8ஆம் நாள் ஒரு விசேஷமான நாள். ஹalleluya. ஏன் விசேஷமான நாள் என்று சொன்னார்? இந்த 8ஆம் நாளிலே ஒரு பொற்பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறான் இந்த ஆசாரியன். ஆமென். பொற்பாத்திரம் இந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் நாள் விசேஷமான நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு பொற்பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பாத்திரம் காலியா இருந்தால் அது பிரயோஜனமற்றதா இருக்கும். இந்த பொற்பாத்திரம் மேல என்ன இருக்கணும்? சீலோவாம் குளத்தில் இருக்கிறதான தண்ணீர் கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு பொற்பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இந்த பொற்பாத்திரத்தை தண்ணீர் கொண்டு அவர் எங்கேயும் போக மாட்டார், அவர் ஆலயத்துக்குள்ளே வருவார். ஆமென். இந்த ஆசாரியன் சீலோவாம் குளத்துல போய் பொற்பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு இந்த ஆலயத்துக்குள்ளே வருவார். ஆமென். ஆலயத்துல வந்த பிறகு என்ன ஆகும்னா, அன்னைக்கு 8ஆம் நாளில் ஒரு பலி செலுத்துறாங்க பாருங்க, அந்த பலியின் மேல் இந்த தண்ணீரை தெளிப்பார். ஆமென். தண்ணீர் மட்டும் தெளிக்கிறது இல்ல, அதாவது திராட்சை ரசத்தையும் கூட சேர்த்து தெளிப்பார். திராட்சை ரசம்
சொல்லப்படுகிறது. இந்த காலையில இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலியெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாங்க. 7 நாளாலும் பலி செலுத்திட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற பலி என்னன்னா நானும் நீங்களும் தான். இன்னைக்கு நம்ம தான் தேவ சமூகத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மை கர்த்தர் ஒரு பொற்பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பொற்பாத்திரமாய் தெரிந்து கொண்டதான நமக்குள்ளே நம்மை ஜீவ பலியாக அந்த பலிபீடத்தின் மேல அர்ப்பணிக்கிற வேளையில இந்த ஆசாரியன் இந்த தண்ணீரையும் திராட்சை ரசத்தை கொண்டு வந்து பலியின் மேல் தெளிப்பானாம். ஹalleluya, ஹalleluya. இந்த பலியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பலியா இருக்கிற நம்ம ஜீவ பலியா அர்ப்பணிக்கப்பட்டதான நம்மேல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தமாகிய திராட்சை ரசமும் ஊற்றப்படுகிறது. ஹalleluya. சுத்திகரிக்கவும் படுகிறோம், அதே நேரத்துல ஆவிக்குள்ளாக நிரப்பவும் படுகிறோம். ஹalleluya, ஹalleluya. இந்த இரத்தமும் அந்த தண்ணீரை என்ன செய்கிறது? பலிபீடத்தின் மேல் சுத்தி போய் விழுந்து அதுக்குள்ளே அது மிங்கிள் ஆகிறது. எப்படி சொல்றது? அதுக்குள்ள சேர்த்து கொள்ளுகிறது. ஆமென். சொல்வாங்க இவங்க யாரும் சேர்றதுல தனியா இருக்கிறாங்க, யாரும் மிங்கிள் ஆகுதுல தனியா ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்ல. இந்த ரத்தமும் அந்த தண்ணீரும் இந்த பலியோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது, கலந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, பலியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஆவியினால கலக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இயேசுவின் ரத்தமாகிய திராட்சை ரசமும் இரண்டும் சேர்ந்து கலக்கப்பட்டு நாம் அதுல கலந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹalleluya. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அப்பதான் இயேசு இன்னொரு வார்த்தை சொல்றேன், வாசிங்க. நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அங்க இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டதான பிள்ளைகள் பலியை செலுத்தினார்கள். இன்றைக்கு தமிழை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார், இயேசுவின் இரத்தமும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆமென், இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். இந்த சூழ்நிலையிலே இயேசு என்று சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால், ஆவியானவர் தான் ஊற்றப்பட்டாரே, அப்ப தாகம் வேற என்னத்துக்கு? ஒருவன் தாகமா இருந்தால் வந்து பானம் பண்ண கடவன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, நீ வெறும் பரிசுத்த ஆவியை எப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே ஆவியானவர் நமக்குள்ளே வந்துருவார். அதை வச்சு நம்ம திருப்தியாக கூடாது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால், என்ன தாகம்? தண்ணீர் குடிக்கிற தாகம் கிடையாது. ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய தாகம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆவியானவரால் ஊற்றப்படுகிற ஒரு தாகம் நமக்குள்ளே வர வேண்டும். பண்டிகை முடிகிறது, கடைசி நாள். நீங்க வெறுமையா போக கூடாது. உண்மையிலே நீங்கள் தாகமா இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னிடத்திலே வாங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணுமா? ஜெபத்திலே வளரணுமா? பரிசுத்தத்திலே வளரணுமா? நான் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலப்படணும்ங்கற வாஞ்சை என்ற ஒரு தாகம் நமக்குள்ளே காணப்படுமேயானால், இயேசு இந்த காலங்களிலே ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார், தாகமா இருக்கிற ஒருவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நாம் பானம் பண்ண வேண்டும். நாம் இன்னும் ஆனசமுத்திர உட்கார்ந்து பருக வேண்டும். நாம் இன்னும் அதை உட்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். ஆவியான பிரசன்னத்தில் நமக்கு உட்கார்ந்து அவருடைய மகிமையை நாம் உட்கொள்ள வேண்டும். அவருடைய மகிமையை நாம் பருகிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஞானத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். தேவ ரகசியங்களை நாம் உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் உட்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஏசாயால வாசிக்கிறோம்,
அவன் உள்ளத்துல ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அதைத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே அனல் இல்லாம குளிர் இல்லாம வாழ்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம வெதுவெதுப்பா இருப்பாயனா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். வாந்தி என்றால் என்ன? நமக்கு கேட்கும் போதே அசிங்கமா தெரியுது. அப்படின்னா இது எனக்கு வேண்டாம்னு வெளியே எடுத்துருது. ஆமென். ஒத்துக்கல. ஆமென். என் சரீரத்துக்கு ஒத்துக்கல. அதுதான் வாமிச்சா வருது. ஆனா சொல்றா, நீ எனக்கு வேண்டாம்னு உன்னை நான் ஒதுக்கி விட்டுருவேன். நீ எனக்கு வேண்டாம், உன்னை அனலா இல்லை, உன்னை குளிரா இல்லை. நீ இதுல இல்லாம அதுல இல்லாம இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க அனலுள்ள பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். யாரும் சொல்லல. ஒருவன், நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கு பணம் இருக்கா, செல்வம் இருக்கா, அந்தஸ்து இருக்கா, படிப்பு இருக்கா, அது எதையுமே கர்த்தர் கேட்கல. தாகம் மட்டும் இருந்தா போதும். ஆமென். ஹalleluya. ஆவியானவருடைய வாஞ்சை மட்டும் நமக்கு இருந்தா போதும். ஹalleluya. பணம் இருக்கு, ஓ கார் இல்ல, வசதி இல்ல, அதெல்லாம் கர்த்தர் கேட்கவே இல்ல. அவர் கேட்பதெல்லாம் உனக்கு தாகம் இருக்கா, வாஞ்சை இருக்கா, அனுசமத்துல வந்து பெற்றுக் கொள்ளணும்ங்கிற ஒரு வாஞ்சை இருக்கா, வா என்னிடத்துல வா. நீ விலை கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், ஏதோ செய்ய வேண்டாம். அவனுக்கு இலவசமாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இலவசமாய் ஆவிக்குரிய நன்மைகளை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் கடைசி நாளிலே நடக்கிற காரியம். பிரதான நாளில் அதுக்கு பாருங்க, இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு அந்த நாள் ஒரு பிரதான நாளா, ஸ்பெஷல் டே. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதெல்லாம் ஸ்பெஷல் டே தான். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கிருபைகளை பெற்றுக் கொள்கிற நாள், நேரம் எல்லாம் ஸ்பெஷல் டே and ஸ்பெஷல் டைம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வாசித்தோம் 37ஆம் வசனத்துல, 38ஆம் வசனத்தை வாசிங்க. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆண்டவர் பாருங்க, அங்க கூட ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆனாலும் வேத வாக்கியம் சொல்லுகிறபடின்றார். வேதத்தை கர்த்தர் அதாவது மையமாக நான் சொல்றேன் இல்ல, நான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டுபடி அந்த உலகத்துல வந்தேன் நான் சொல்றேன் சொல்லவே இல்ல. அப்ப கூட கர்த்தர் இந்த வேத வசனத்தை தான் கர்த்தர் மையப்படுத்தி சொல்றேன். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தை அந்தகார கட்டுகளை எல்லாம் முறியடிக்க வல்லமையா இருக்கிறது. ஹalleluya. ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்றார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்தில் இருந்து விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்புவாயானால், கர்த்தருடைய சொன்ன அந்த வார்த்தைகளை, அதாவது 37ஆம் வசனத்துல சொன்ன வார்த்தைகளை நீ நம்புவாயானால், தாகம் இருந்தால் என்னிடத்தில் வான்னு சொல்லியிருக்காரு, நீ விசுவாசிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். யோவான்ல வாஸ்தவம் என்ன வாஸ்தவம்? ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நம்ம உள்ளத்துல ஆண்டவர் எப்போ உள்ளத்துல வந்துடுறாரோ, எப்போ அவரை விசுவாசிக்கிறோமோ, ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அது நித்திய ஜீவ காலமா ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். அந்த ஊறுகிற நீரூற்று என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அது பாய்ந்து செல்ல வேண்டும். சும்மா அது உள்ளத்துக்குள்ள அப்படியே நீரூற்றா வந்து ஒரு ஊற்றுக்குள்ள நீர் வந்துட்டே இருக்குன்னா எப்போ வரும்? அது இறக்கதான் சொருக்கும். ஆமா தானங்க? இறக்கிற கிணறு தான் சொருக்கும். எப்ப நம்ம வெளியே அதிகமா குடுக்குறோமோ அப்பதான் அது இன்னும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். நம்ம குடுக்கலன்னு சொன்னா அது வெளியே பாய்ந்து போலன்னா அது அப்படியே தான் ஸ்டாக்னேட்டட் அப்படியே இருக்கும். அந்த தண்ணீர் வாசனை வர, அந்த தண்ணியில பூச்சி வர, அந்த தண்ணி கெட்டு போய்விடும், எதுக்குமே பயன்படுத்தப்பட முடியாது. ஆனா எப்ப நம்ம இறைக்கிறோமோ, எப்ப நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அந்த கிணறுக்கும் ஆசீர்வாதம். என்ன வாசிக்கிறோம்? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு செய்தி இதுதான். ஆமென். ஹalleluya. ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதை எப்பவுமே நம்ம வாசிக்கும் போது முன்ன வசனத்தையும் வாசிக்கணும், பின்னாடி வசனத்தையும் வாசிக்கணும். வெறும் ஒரு வசனம் எடுக்கக்கூடாது. ஆனால் தான் 37ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ஆமென். 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் எவன் ஒருவன் தாகமாயிருந்தால், யார் ஒருவன் தாகமாயிருக்கிறானோ, யார் ஒருவன் தாகமாயிருந்து என்னிடத்தில் வந்து பானம் பண்ண விரும்புகிறானோ, ஸ்தோத்திரம், பானம் பண்ணுகிறானோ, என் சமூகத்துல காத்திருக்கிறார்களோ, என் சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ, என் மேல் வாஞ்சியா இருக்கிறார்களோ, இந்த வேத வசனத்தின் மேல் வாஞ்சியும் கவனமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹalleluya. வெறும் ஜீவ ஊற்றா இருந்தா மட்டும் போதாது. ஆமென். இது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். ஹalleluya. அப்போஸ்தலர் நிறைவேற போகிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே இயேசுவானவரே சொல்லுகிறார். ஹalleluya. அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். ஹalleluya. அவரே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஓடுனங்க நம்ம ஓடிக்கிறோம் இப்போ. ஆமென். ரொம்ப பிஸியா ஓடிக்கிறோம். வேலைக்கு ஓடணும், மற்ற வீட்டு வேலையை செய்யறதுக்கு ஓடுறோம், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஓடிக்கிறோமே தவிர நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடல. ஹalleluya. யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொன்ன மாதிரி ஊறுகிற நீரூற்றாதான் இருக்குமே தவிர இன்னும் அது ஓடவே இல்லை. கர்த்தர் ஓடும்படி விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்துல நாம் பெற்றதான சமாதானம் ஓட வேண்டும், நிம்மதி ஓட வேண்டும், ரட்சிப்பு ஓட வேண்டும், கர்த்தர் நமக்காக செய்த நன்மைகள் ஓட வேண்டும். நினைச்சு பாருங்க, நீங்க இந்த நாட்கள்ல யாருக்காவது சாட்சி சொல்றோமா? சாட்சி சொல்ற பழக்கமே இல்லை. ஆமென். முன்னெல்லாம் சாட்சின்றது ஒரு பகுதியாக இருந்துச்சு. சபையில சாட்சி சொல்றதை பத்தி நான் சொல்லல. யார் ஒருவரை பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம், பயப்படாதீங்க சிஸ்டர், என் வாழ்க்கையில கூட அப்படிதான் இருந்துச்சு, கர்த்தனை விடுதலை ஆக்கினார், உங்களை விடுதலை ஆக்குவார், நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் சொன்னோம். ஆனா இப்ப இல்ல. அப்படிங்களா? அம்மாவா அந்த டாக்டரை பாத்தீங்களா, இந்த டாக்டரை பாத்தீங்களா நான் பேசுறதை தவிர நாம் ஆவியானவருடைய காரியங்களை குறித்து பேசுறதை நம்ம மறந்து விட்டோம். நம்முடைய உள்ளத்துல ஊறுகிற ஜீவ கலங்கெல்லாம் ஊறுகிற அந்த நீர் ஊற்று என்ன செய்ய வேண்டும்? நதிகள் ஓட வேண்டும். அது நதிகள் பாத்தீங்களா, நதிகளாக அது ஓடணும். ஆமென். இப்போ வாசிங்க எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹalleluya. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஆமென். ஹalleluya. இன்னும் கொஞ்சம் கூட நல்ல சத்தமா கொஞ்சம் வாசிங்களேன். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்த அடையாளை வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சம்பவிப்பது என்னவென்றால், நடக்கிறது என்ன தெரியுமா? என்ன நடக்க போகுது தெரியுமா? அப்படின்னா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து ஓடினா நடக்க போறது என்ன தெரியுமா? ஆமென். ஹalleluya. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே புறப்பட்டு போவாரானால், நீ ஜெபிக்கிற வேளையிலே உனக்குள்ளே ஒரு வல்லமை கடந்து போகுமே என்றால், நீ வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பெற்று நீ பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை கடந்து போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் நம்ம அதெல்லாம் புரியாதபடினால்தான் இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய பலன் இல்லாதவர்களாக, அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்கிற ஒரு விசுவாசிகளை போல நம்ம காணப்படுகிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், சம்பவிப்பது என்னவென்றால், நீ வெறும் ஜீவ ஊற்றா இருக்க மட்டும் போதாது, உனக்குள்ளே இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓட வேண்டும். நீ ஓடும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஹalleluya, அதின் தண்ணீர் 9ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதி போகும் இடம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த பாருங்க 1ஆம் வசனத்துல பாருங்க, 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அது எங்க இருந்து வருது தெரியுங்களா? கிழக்கிலிருந்து திரும்பி வரப்படினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு அந்த தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? கிழக்கே ஓடுகிறதா ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும்போது, உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போகும்போது, உன் உள்ள நிரம்பி வழிகிறதான ஒரு பாத்திரமா இருக்கிற வேளையிலே உனக்குள்ள இந்த வல்லமை புறப்பட்டு போகிற நேரத்திலே நீ போகிற இடமெல்லாம் சொல்லுங்க, நீ போகிற இடமெல்லாம், நீ சஞ்சரிக்கிற இடமெல்லாம், நீ ஜெபிக்கிற இடமெல்லாம், நீ பேசுகிற நபரெல்லாம், ஹalleluya, அவர்கள் எல்லாரும் பிழைப்பார்கள். ஹalleluya, ஹalleluya. அருமையான கர்த்தரை உன்னை கொண்டு கர்த்தர் பிழைக்க வைக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை உன்னை கொண்டு ஜீவமான ஆத்துமாக்களை மாற்ற விரும்புகிறார். வியாதியிலும் பிரச்சனையிலும் கஷ்டப்படுகிறதான ஜனங்களை உன்னை கொண்டு மாற்ற விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அது போகிற இடமெல்லாம் ஹalleluya, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். பிழைப்பு அதாவது ஜீவனை கொடுத்த உயிரை கொடுத்தறாராம். இன்னைக்கு ஜனங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குற்றூராய் கிடக்கிறார்கள். சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா அது சொல்லவே வேண்டாம். நீங்க எங்க பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி, எந்த ஹாஸ்பிடல் பார்த்தாலும் ஹாஸ்பிடல், நோ பெட் இல்ல, பெட் இல்லன்னு தான் பார்க்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த சரீரத்துக்கு இவ்வளவு வியாதி வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆத்துமா செத்து போயிருக்கு. உனக்குள்ள இருக்க ஆத்துமா பாவத்துல அக்கிரமத்துல மறைத்தவர்களா இருக்கிறபடினால சரீரத்துல கூட இவ்வளவு வியாதி. இன்னைக்கு ஆத்துமா பிழைக்கும். சரீரம் மட்டுமல்ல, ஆத்துமாவையும் பிழைக்க வைப்பார். எப்படின்னா இந்த நதி ஓடும்போது, இந்த நதி ஓடும்போது அருமையான சகோதரியே சகோதரியே, நீ போகும்போது, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ பேசும் பொழுது, நீ பேசுகிற நபர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். ஹalleluya. அடுத்து வாசிக்கிறோம். பிழைக்கும் அந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். ஆமென். முதலாவது பிழைக்கும். இரண்டாவது அந்த தண்ணி அந்த இடத்துல வந்தபடினால், எந்த இடத்துல வந்தபடினால்? உன் குடும்பத்துல நீ வந்தபடினால், நீ சபைக்குள்ள வந்தபடினால், நீ சமுதாயத்துல வந்தபடினால், நீ 4 பேர் கூடுற இடத்துல நீ வந்தபடினால், ஹalleluya, ஹalleluya. ஒரு ஃபங்க்ஷன்ல நீ வந்தபடினால், ஸ்தோத்திரம். அல்லது ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது நீ அங்க போனபடினால் என்ன நடக்கும்? ஏராளமான மச்சங்கள் உண்டாக. ஹalleluya. நீ போகிற இடத்துல ஏராளமான மச்சங்கள் உண்டாக, ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டாக, ஏராளமான அதாவது கர்த்தருடைய மகிமை உண்டாக. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya. நீ வந்தபடினால், ஏன் நீ வரும்போது ஆவியானவர் உன் கூடவே வருகிறார். ஆமென். நம்ம ஓடி போனா ஒண்ணும் நடக்காது, இருக்கிற மச்சங்கள் எல்லாம் செத்து போயிடும். ஆமென். ஆனா நான் போகும்போது என் கூட ஆவியானவர் வருகிறார். ஏன்னா என் உள்ளத்துல ஜீவ ஊற்று இருக்கு, அந்த நதி ஓடுதே. ஹalleluya. நீ போறதுக்கு முன்னால அந்த நதி ஓடுமே. ஹalleluya. நீ போறதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவர் கடந்து செல்வாரே. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஆவியானவர் ஜெபிப்பாரே. நீ செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக ஆவியானவர் ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவாரே. உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறாரே, செவிகளை திறக்கிறாரே. ஹalleluya, ஹalleluya. ஆனபடினாலே திரளான மச்சங்கள் உண்டாகும், திரளான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆபீஸ்ல நீ போனேன்னா அந்த திரளான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளையே. ஹalleluya, ஹalleluya. அடுத்து நம்ம வாசிக்கிறோம். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இங்க பாருங்க, அந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பாருங்க, பிழைக்கிறது வேற, ஆரோக்கியம் நல்லதா இருக்கிறாங்க. ஆமென். பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஆரோக்கியம் இல்ல. புரியுதுங்களா? ஆரோக்கியம் இல்ல. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், அதான் ஆரோக்கியம் இல்ல. மற்றதெல்லாம் நல்லதா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆரோக்கியம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியல. ஆனா நீ போற இடமெல்லாம், ஆமென், நீ போற இடமெல்லாம், அந்த நதி போகிற இடமெல்லாம், ஹalleluya, அந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் என்ன நடக்குமா? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இப்போ என்ன இருக்காங்க? ஆரோக்கியம் இல்லாதனால பிழைப்பு இல்ல, ஆரோக்கியம் இல்லாதனால குற்றுயிராய் கிடக்குறாங்க. உயிரோட தான் இருக்கிறாங்க, ஆனா குற்றுயிரா இருக்காங்க. எப்போ சாவாங்களோன்னு சொல்ல முடியாது. சொல்றாங்க டைம் கொடுத்துருக்காங்க, எப்போ எப்போன்னு தெரியலன்றாங்க. அந்த மாதிரி கதை அடி சொல்றாரு. நீ போற இடமெல்லாம்,
உனக்குள்ள இந்த ஜீவ தண்ணீருள்ள ஓடும் பொழுது, அதாவது நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆவியானவருக்குள்ள உன்னை அர்ப்பணிக்கப்பட்டு, எங்க ஆலயத்துல பலிபீடத்தின் மேல் நிரப்பப்பட்டு, ஆலயத்துல பலிபீடத்தின் மேல் உன்னை அர்ப்பணிக்கப்பட்ட போது, புரியுதுங்களா? முதல் வார்த்தை இல்லைங்களா? ஆலயத்துல பலிபீடத்தின் மேல் உன்னை நீ அர்ப்பணிக்கப்பட்ட போது, அதே அனுபவத்தோடு நீ விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நீ பற்றிக்கொண்டே நீ புறப்பட்டு சோறு எதுவெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறோம். 37 வசனம் கடைசி பகுதியில வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். இங்க ஒரு ஆரோக்கியத்தை பார்க்கிறோம். நீ எங்க போய் விழுந்தாலும் சரி, உனக்குள்ள ஆரோக்கியம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 8 வசனத்துல கடைசி ஒரு பாகம், அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். பாருங்க, ஒன்னொரு வார்த்தைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. முதல் நம்ம பார்த்தோம், அந்த தண்ணீர் இங்க வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். இந்த கடைசி பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? அதன் தண்ணீர் அது கடலில் பாய்ந்து விழுந்தபடினால் அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசியுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்துட்டான். அதன் தண்ணீர், உனக்குள்ள இருக்கிற தண்ணீர், உனக்குள்ள இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ஆரோக்கியமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிங்க. இது இந்த 47 அதிகாரம் ஒரு பெரிய ஒரு செய்தி. ஆனா நான் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டேன். சகரியா 14 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கலாமா? சகரியா 14 அதிகாரம் 8 வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். ஆமென். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த தண்ணீர், எந்த தண்ணீர்? உனக்குள்ள இருந்து பாய்ந்து போகிறதான தண்ணீர், ஜீவ தண்ணீர்கள் நதிகள் ஓடும் என்று சொன்னார் பாருங்க. அந்த நதி என்ன செய்யுதுன்னா, கோடை காலத்துக்கும் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்படின்னா இந்த தண்ணீர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அதாவது நம்ம வெல்லப்பட்டு கர்த்தருடைய நன்மைகளை கிருபைகளை பெற்று ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நமக்குள்ள ஓடும் பொழுது மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த சீசன் வித்தியாசம் வராது. ஆமென். எந்த சீசன் எப்படிப்பட்டதா இருந்தாலும், அது மாரி காலமானா இருக்கட்டும், அது கோடை காலமானா இருக்கட்டும், எந்த காலத்திலும் கனி கொடுக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த நதிகள் ஓடும் பொழுது, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஓடும் பொழுது, அது எந்த காலத்தையும் சார்ந்திருக்காது. அது ஐயோ இந்த காலம் வெயில் காலம் ஆயிடுச்சு, நீ மழை இல்லையே நினைக்காது. ஆனாலும் அது தப்பாமல் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. அது தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அது எந்த காலத்தையும் சார்ந்திருக்காது. வாசிங்க, அது எரேமியா புத்தகம் 17 அதிகாரம் 7-8 வசனம். எரேமியா 17 அதிகாரம். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 17 அதிகாரம் 7-8 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. ஆமென். இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன். இங்க நம்ம யோவான்ல வாசித்தோம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அப்படின்றார். சோ நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? இப்போ கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறதான் ஒரு விசுவாசி. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்காரு? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்காரு. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல். இங்க நான் இந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த வசனத்தை எடுத்தேன். அதாவது உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்படி இருக்குமா? இலை பச்சையா இருக்கிறது அப்படின்னா
எந்த காலத்துல வெயில் காலம் வந்தாலும் சரி உஷ்ணத்தை பார்க்கவே பார்க்காதே. ஐயோ உஷ்ணமா இருக்கே சொல்லாதே, நான் கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லாதே. ஏன்னா அது தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதா இருக்கு. தன் வேர்களை அதாவது கால்வாய் ஓரமாக விடப்பட்டதான ஒரு மரமா இருக்கு. கால்வாய் ஓரம் தெரியலீங்களா? கால்வாய் தெரியும். அந்த கால்வாய் ஓரத்துல இருக்கிற மரம் என்னைக்காவது காஞ்சிருக்கிறத பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது சோர்ந்து இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது கனி தராம இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. இது இவங்க நம்ம எல்லாம் வில்லேஜ் பக்கம் இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா பீச் ரோட்ல நிறைய தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க. ஏன்? அது என்னைக்குமே கனி கொடுத்து கொண்டு. அதுக்குதான் கேரளால எல்லாம் தேங்காய் எண்ணெயை எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அது கால்வாய் ஓரமாக நாட்டப்பட்டதான மரங்களா இருக்கு. அது தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருக்கு. ஹalleluya, ஹalleluya. உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதாவது என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் செபிக்க முடியல, என் வாழ்க்கையில இப்படி சோர்வு வந்துச்சு, நாளைக்கு போக முடியல, அல்லது நான் இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு சொல்லவே சொல்லாதே. உஷ்ணம் வந்தாலும் அது இலை பச்சையா இருக்கும். ஹalleluya. என்னைக்கு அது பச்சையான ஒரு மரத்தை போல இருக்கும். என வாடி பழுத்து போற ஒரு மரமாக அது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவனுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர்ல நதிகள் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறபடினாலே. ஹalleluya. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே இல்லாம போனாலும் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நம்ம பணம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா விசுவாசம் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. வருமானம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா ஜெபம் கம்மி ஆயிடுது. ஆமென். இன்னைக்கு நம்ம வசதி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வர்றது கம்மி ஆயிடுது. இதுதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதா நான் சொல்றேன், நடக்காதது ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் அப்படி இல்ல, நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். என்னைக்கு நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகள், நான் பொதுவா சொல்றேன், கத்துக்கிற பிள்ளைங்க அப்படி இல்ல. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ள இருந்து புரண்டு ஓடுமையானால் நீ தப்பாமல் கனி கொடுக்கிற மரமா இருப்பாய். ஹalleluya. வருத்தம் என்று பாருங்க, அதுல கூட பாருங்க தப்பாமல் கனி கொடுக்கிறாங்கன்னு விட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆவியானவர் என்ன அழகா எழுதுறாரு பாருங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது. அதாவது மழை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, பணம் இல்ல, செல்வாக்கு எது இல்லாம போனாலும், எது நின்னு போயிட்டாலும், வேலை நின்னு போயிட்டாலும், இன்கிரிமெண்ட் நின்னு போயிட்டாலும், இல்ல எனக்கு வியாதி வந்து விட்டாலும், என்ன வந்தாலும் தப்பாமல் வருத்தமின்றி கஷ்டப்பட்டு கனி தரதில்ல, சந்தோஷமாய் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக. ஆமென். ஹalleluya. அதாவது கொடுக்கிற காரியங்களை பார்க்கும்போது உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார். கட்டாயமா அல்ல, பலவந்தமாயும் அல்ல, மனதிலே நியமித்தபடி கொடுங்கள். அதாவது சந்தோஷமாய் கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிற காரியத்தை குறித்து சொல்றார். நான் கனிகளை சொல்லுகிறேன், அப்படித்தான் வருத்தம் இல்லாமல் தப்பாமல் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. அதுக்கு அடுத்த தினம் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார்? உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும். ஆனா அந்த இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, அதை சரிப்படுத்திக்கணும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு பெரிய செய்தியை நான் இன்னைக்கு கேட்டோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பிரதான நாளிலே, ஒருவேளை 6 நாளை கழிச்சு இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வாழ்க்கையில ஒருவேளை பிரதான நாளா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். காணொலி மூலமா இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய சகோதரனே, உன்னோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். உன்னோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு பிரதானமான நாள். இது ஒரு பிரதானமான நாள். இந்த நாளிலே பலிபீடத்தின் மேல் படைக்கப்பட்ட ஒரு பலியை போல நாம் படைக்கும் போதே நம்மை ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கும் பொழுது, ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறபடி நாம் தேவ சமூகத்திலே ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும். உன்மேல் ஆவியானவர் தெளிக்கப்பட்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது உன்மேல் பரிசுத்த ஆவியானவரும் திராட்சரசம் தெளிக்கப்படுகிறது. திராட்சரசம் தேவனுடைய ரத்தத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அதை தான் நாம் திருவிருந்தில் உட்கொள்கிறோம் அல்லவா? ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே ஒரு முறை கூட உண்மையில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உண்மையில் இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தெளிக்கப்படுகிறது. ஹalleluya. ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இனி நான் அல்ல, பலி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்த போகும்போது அவர் என்ன செய்தார்? கைகளை கால்களை கட்டி பலிபீடத்தின் மேல் கடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் பலிபீடத்தின் மேல் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பலி. இனி நான் அல்ல, நான் சுயமாய் நடக்க மாட்டேன், சுயமாய் செயல்பட மாட்டேன், சுயமாய் பேச மாட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் ஜீவித்திருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்குள்ள அது வேணும். கர்த்தரே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது தேவை. ஹalleluya. ஜீவ பலியாக நம்ம அர்ப்பணிக்கிற வேளையிலே, ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிற வேளையிலே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேவ ஜனமே, ஆவியானவர் ஒரு முறை கூட உண்மையில் தெளிக்கப்பட விரும்புகிறார். தாகமாயிருந்தால், ஒருவர் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவ்வளவு அழகா கர்த்தர் கூப்பிடுகிறார். ஒரு தாகமாயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்க. ஆவியானவருடைய தாகம், ஜெபத்தின் மேல் உள்ளதான ஒரு தாகம், வேத வசனத்தின் மேல் உள்ள ஒரு தாகம், ஆராதனையின் மேல் உள்ள ஒரு தாகம், தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ளே காணப்படுமே. ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை பூர்ணமாய் கொடுத்து நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும்படியாய் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு தரிசனத்துல தான் காட்டினார். அதுக்கு பிறகுதான் இப்படி உள்ளத்திலிருந்து, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த வசனத்தை நான் தேடி எடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோடு இடைப்படும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். சொப்பனங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக நம்மோடு இடைப்படும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடணும், ஓடணும். அது ஓடணும்னா அது சவக்கடல். சவக்கடலுடைய சுபாவம் தான், அது ஓடாது. வரதெல்லாம் வாங்கிக்கும், எங்கிருந்து வந்தாலும் அந்த தண்ணி அதுக்குள்ள ஏத்துக்கும். ஆனா அதுல இருந்து அது வெளியே போகாது. அதனால அந்த டெட் சீ என்று சொல்லுகிறார்கள் அதற்கு, சவக்கடல். அந்த சவக்கடல் ஏன்னா அது யாருக்குமே பிரயோஜனப்படுறதில்லை, சுயநலமா இருக்குது, யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஆனபடினால் அந்த தண்ணீர் யாருக்குமே பயன்படுறது இல்ல. நம்ம அப்படி இருக்க வேண்டாம். நன்மைகளை பெற்ற நாம், இலவசமாய் பெற்ற நாம் இலவசமாய் கொடுப்போமா அப்படி சொல்றாரு. அந்த நதி போற இடமெல்லாம் ஸ்தோத்திரம், ஆரோக்கியம் உண்டாயிருக்க, ஸ்தோத்திரம், ஆரோக்கியம் உண்டாயிருக்க. அந்த நதி போற இடத்துல எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் பிழைக்கும். அந்த நதி எங்கெல்லாம் போகிறது அங்கெல்லாம் திரளான மச்சங்கள் உண்டாகும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை கர்த்தர் அப்படி எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். ஹalleluya. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உன்னை மாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த நதி போக விட எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்படும். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியப்படும். இன்னைக்கு உலக மனுஷனுக்கு ஆரோக்கியம் இல்ல. உன்னை கொண்டு ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார்.
உன்னை கொண்டு அநேகரை ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார். ஆரோக்கியப்பட்டுட்டவன்னா அவங்க பழிச்சுவாங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாததால் தான் குற்றுயிராய் கிடக்கிறார்கள். அதற்கு நானும் நீங்களும் காரணமா இருக்கலாமா? அதற்கு ஒரு பாத்திரங்களா விலகலாமா? கர்த்தருடைய கரத்துல எடுக்கப்பட்ட ஒரு கருவியாக நம்ம மாறுபடியா நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை கொண்டு கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யணும் திட்டமிட்டிருக்கிறார். உனக்குள்ள ஜீவ காலம் எல்லாம் வருகிற நீரூற்றா இருந்தா மட்டும் போதாது, அது புரண்டு ஓடுகிற நதிகளாக மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை கரத்துல விட்டு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. இதுதான் கர்த்தர் நம்மேல் வைத்ததான சித்தம். இதுதான் கர்த்தர் நம்மேல் வைத்தவருடைய நோக்கம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அருமரட்சகர் இந்த நல்ல நாளுக்கு நன்றி சுவாமி. கர்த்தருடைய கரத்தில் ஒரு முறை கூட தாழ்த்துகிறப்பா, எங்கள் மேல் வைத்த சுத்தத்தை, நோக்கத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் சுகமும் திரளான மாற்றங்களும் ஆண்டவரே உண்டாகும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஜீவ பலியாக பலிபடுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாருமே கரத்துல கருக்கிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தரவளை நீர் விடுதலையாக்கி அவளை ஆரோக்கியப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடங்களிலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியையும் வல்லமையும் ஆரோக்கியத்தை நீர் தெளிப்பீராக, ஊற்றுவீராக. கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும் ஐயா. இந்த கரத்துல தருகிற சுவாமி கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் தாழ்த்துடைய அன்பின் கரத்துல எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். துதிகர மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த